ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஹை ஃபுட்ஸ். நம்ம பல வருஷமாக சேல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரொம்ப சூப்பர் ஹிட் ப்ராடக்டான மிக்சட் மில்லட் ஃப்ளேக்ஸ் சிறுதானிய அவல் கலவையோட 11 வகையான சிறுதானிய அவல்களையும் இன்னைக்கு தனித்தனியாக உங்களுக்கு காட்டலான்னா இந்த வீடியோ போஸ்ட். இந்த 11 வகையான சிறுதானிய அவல் கலவையில் நம்மக்கிட்ட சிறுதானிய அவல்களும் சேர்த்துருக்கோம், கோதுமை அவல், பார்லி அவல், பச்சைப்பயிர் அவல் எல்லாமே சேர்த்துருக்கோம். ஸோ ஒவ்வொரு பேக்கெட்டாக ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு க்ளோஸ்அப் வியூ காட்டலான்னா இன்னைக்கு எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாமே நாங்கள் 1/2 kg பேக்கெட்டில் போட்டிருக்கோம். இது எல்லாமே மிக்ஸ் பண்ணியும் நாங்கள் ரொம்ப வருஷமாக சேல் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஒரு சில பேர் எங்களுக்கு கம்பு அவல் தனியாக வேணும், கால்சியம் சத்துக்காக ராகி அவல் வேணும் அப்படின்னு கேட்கறதுனால இப்போ தனித்தனியாக பேக்கெட் போட்டு வச்சுட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் குதிரைவாளி அவல் பாருங்க, ஒரு மாதிரி டல் ஒயிட்ல இருக்கும். குதிரைவாளி அவலில் அயன் சத்து ரொம்ப அதிகமாக இருக்கு. அண்ட் சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாருமே, பிபி, வெயிட் லாஸ்ல இருக்கவங்களுக்கு எல்லா அவலுமே எக்ஸலன்ட் சாய்ஸ். நெக்ஸ்ட் கொட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா திணை அவல். திணை அவல் ஒரு மாதிரி கோல்டன் எல்லோல இருக்கும். பீட்டா கரோட்டின் சத்து நிறைய இருக்கு. ஸோ அது கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து என்ன பாக்குறீங்கன்னா வரகு அவல். வரகும் பார்த்தீங்கன்னா சிறுதானிய அவல் தான். அடுத்ததான் நீங்க பாக்குறது சாமை அவல். சாமை அவல் அகைன் டல் ஒயிட்ல இருக்கும். அது ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இஷ்யூஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது உங்களுக்கு சளி தொல்லை வராம நம்ம உடலை பாதுகாக்கக்கூடியது சாமை அப்படின்ற சிறுதானியம் தான். கோதுமை அவல் என்னுடைய ரொம்ப ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட். ஏன்னா இதெல்லாம் பாக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கார்ன்ஃபிளேக்ஸா இருக்கும். இதெல்லாம் ஸ்மால் சீரியல்ஸா இருக்கிறதுனால தான் இதுக்கு பேர் சிறுதானியம் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு நாள் இந்த சிறுதானிய அவல்ல ஒவ்வொரு ரெசிபி நீங்க செஞ்சு சாப்பிட்டாலே இந்த மில்லட்ஸோட பெனிஃபிட்ஸ்ல உங்களுக்கு சேரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரவா உப்புமாக்கு பதிலாக நீங்கள் அவல் உப்புமா செய்யலாம். நெக்ஸ்ட் நீங்க பாக்குறது எல்லாருக்கும் ரொம்ப பிரபலமா தெரிஞ்ச ராகி தான். ராகியோட அவல் அரிசி கோதுமையை விட 30 டைம்ஸ் கால்சியம் கண்டென்ட் அதிகமா உள்ளது ராகி. நெக்ஸ்ட் நீங்க வீடியோல பாக்குறது வெள்ளை சோல் அவல், ஒயிட் ஜோவர் சொல்லுவோம்ல. ஸோ அதுதான். இது அப்படியே பாக்குறதுக்கு கார்ன்ஃபிளேக்ஸ் மாதிரி இருக்கும், நல்ல குண்டு குண்டா. அடுத்தது பச்சை பயிர் அவல், புரோட்டீன் கண்டென்ட் அதிகமா இருக்கிறது பச்சை பயிர் அவல். இந்த மாதிரி அவல்ல நீங்க அவல் ஜூஸ் போட்டு பண்ணலாம். அவல், பால், டேட்ஸ் இதையெல்லாம் போட்டு நீங்க மில்க் ஷேக் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். இது ஒயிட் ஜோவர் அவல் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. அப்படியே வாயில சும்மா சாப்பிட்டாலே ஒரு வயிறு நிறைஞ்ச ஒரு உணர்வு கொடுக்குது. அப்புறம் இது சிகப்பு சோள அவல், நல்ல பிங்கிஷா இருக்கு பாருங்க. குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுலயே நீங்க முஸ்லீம் மாதிரி பால் ஊத்திட்டு கண்ட்ரி சுகர், அதுக்கப்புறம் நட்ஸ், இந்த ரேசன்ஸ் எல்லாம் போட்டு முஸ்லீம் மாதிரி கொடுக்கலாம். ஓட்ஸ் நீங்க எப்படிலாம் யூஸ் பண்ணுவீங்களோ அதே ரெசிபிஸை நீங்க இந்த அவலை வச்சு செய்யலாம். ஓட்ஸ் உண்மையிலே எந்த ஊர்ல இருந்து வருது, அது என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சுத்தமா எனக்கு தெரியாது. பட் அவல் எல்லாம் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. பார்லி அவலும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நல்ல குண்டு குண்டா பெருசா எப்படி கார்ன்ஃபிளேக்ஸ் சிப்ஸ் மாதிரியே இருக்கு பாருங்க. இந்த மாதிரி அவல்லாம் உங்களுக்கு வேணா வாட்ஸ்அப்ல உங்களுடைய ஆர்டர்ஸை நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம்.